ஒரே ஒரு சின்ன வீடியோ போடுறோம், அதை மட்டும் பார்த்துட்டாங்களே. நினைச்சாங்க ஒரு படம் பொங்கலுக்கு வந்து பொங்கல் வரவே இல்லை, போகி வரதுல முடிஞ்சு போன ஒரே படம் வரலாற்று இதுவா இருக்கும். அப்படி நக்கிக்கிட்டு போயிடுச்சு. இதுல இந்த லேடிக்கு கோவம் வேற, கோவம் நாங்க படணும். என்ன பார்த்தீங்கன்னா, ஐயோப்பா சாமி, இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு சிரிப்படக்க முடியல. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி சிவகார்த்திகேயன் ஆகட்டும், ரவிமோகன் ஆகட்டும், அத்தர்வா, ஸ்ரீலீலா, சுதா கொங்காரா, எவ்வளோ நல்ல நல்ல படம் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே வந்து ஜெயிக்க வேண்டிய ஒரு படம் தான். ஆனால் ஜனநாயகம் ரிலீஸ் ஆக வேண்டிய டேட்டுக்கு கரெக்டாக 9th அது ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா நம்ம படமும் வெற்றியாக இருந்துக்கும், இந்த படமும் நல்லா தான் போயிருக்கும். இந்த கில்லி படத்தில் ஒரு டைலாக் அடிச்சிருப்பார் தலைவர், எப்போ சீட்டிங் பண்ணி ஜெயிக்கணும்னு நினச்சியோ அப்போவே நீ தோத்துடா அப்படின்ற மாதிரி. எப்போ நம்ம படத்தை வரவிடாமல் தடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆச்சோ அங்கேயே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்னு சொல்லி நம்ம ஜீவான படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது என்ன ஏதுன்னு ரிலீஸ் டேட் எதுவுமே அப்டேட் இல்லாமல் தான் இருந்துச்சு. ட்ரெய்லர்லாம் வந்துச்சு, டீசர் வந்துருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு டீசரு. ட்ரெய்லர் வர வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்தது. எப்போ நம்ம அண்ணனோட ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகலை, இந்த கோர்ட்டு சிபிஎஃப்சின்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்களோ, சரி ஓகே அண்ணன் படம் வரல, தம்பி படமாவது வரட்டுமேன்னு சொல்லி ஜீவா பிரதரோட படம் முன்னாடி வந்துச்சு. உண்மையிலே சொல்லணுன்னா ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். ஏன்னு கேட்டிங்கன்னா, படம் இன்றைக்கி நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல டாக்கு. இன்றைக்கும் வந்து நான் இன்னும் படம் பார்க்கல, படம் பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் அதை பற்றி. நல்ல ரெஸ்பான்ஸ். புக் மை ஷோலலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9.4 ரேட்டிங்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய, கற்றுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லைஃப்பில் வந்து நம்மளுடைய ஹார்ட் ஒர்க், நம்ம எது பண்ணாலுமே வந்து இன்னொருத்தரை அடிச்சுட்டு நம்ம மேலே வரணும், இன்னொருத்தரை தோக்கடிச்சுட்டு நம்ம பண்ணணும், அதை பண்ணவே கூடாது. நம்மளால் என்ன முடியாது நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளோட சக்ஸஸ் ரேட் ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும். ஸோ இதுலேருந்து இன்னொரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, நான் இந்த வீடியோஸ் பண்ணும்போது தான் தளபதி படத்தில் இந்த டைலாக் இருக்குது, தளபதி படத்தில் அந்த டைலாக் இருக்குது, யோசிக்கும் போது தான் நம்மளுக்கே சில விஷயம் ரிவீல் ஆகுது. என்னென்ன மாதிரியெல்லாம் டைலாக்ஸுங்க படத்தில் பேசியிருக்காரு நம்ம தலைவர் அப்படின்னா ரியல் லைஃப் சிச்சுவேஷனுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி. ஜனநாயகம் மட்டும் கடைசி படமாக இருந்துடக்கூடாது, ஏன்னா இவ்வளோ ரிவெஞ்ச் எடுத்துட்டாங்க. ஜனநாயகமும் வரணும், இதுக்கப்புறம் படம் தலைவந்து கண்டினியூ ஆகணும்னு நான் உண்மையிலே வேண்டிக்கிறேன்.